இதுல விவசாயிகள் எதிர்பார்ப்பு என்னன்னா, உங்களுடைய தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதி, கூட்டுறவு கடன் 5 ஏக்கருக்கு பெற்றுள்ள விவசாயிகள் 10 பேருக்கும் முழு கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடின்னு சொன்னீங்க. அதை அறிவிப்பா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அத்துணை விவசாயிகளும் எதிர்பார்க்கிறோம். இந்த பட்ஜெட்டு சாமானிய மக்கள் எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கிற மாதிரி வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு மகளிராக இருந்துட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்றாட வீட்டு யூஸுக்கான ஜாமான்கள் வாங்கும்போது ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ அளவுக்கு விலையெல்லாம் ஏறி இருக்குன்னு தெரியுது. இது வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களும் கொஞ்சம் சுலபமாக விலைவாசி வந்து கம்மியாக இருந்தால் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாகப்பட்டினத்துக்கு டைட்டில் பார்க்கு சென்ற அரசு நிதி ஒதுக்கீடு செய்து இடம் தேர்வு செய்து அதுக்கு எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாதது போல் அது அப்படியே கிடப்பில் கிடக்கு. அதை இப்போ தமிழகத்தை ஆளுகிற அரசு உடனடியாக நிதியை ஒதுக்கி நாகை மாவட்ட மக்கள், மாணவர்கள், படித்தவர்கள், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் அளவுக்கு நிதி ஒதுக்கி அதை உடனடியாக துவங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விலைவாசி குறைப்பை கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்கு என்ன இந்த அரசாங்கம் செய்யலாமோ அதை ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் நுகர்வோர் பொருட்களை ஈஸியாக வாங்கி குடும்பம் நடத்த அது ஏதுவாக இந்த பட்ஜெட் இருக்க வேண்டும் என்று எங்கள் அத்துணை பேருடையும் எதிர்பார்ப்பு. இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவேன் என்று நமது முதல்வர் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அது இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆக இந்த 2026-27 பட்ஜெட்டிலே தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய அரசின் துறைகளில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களை, ஊழியர்களை, ஆசிரியர்களை இந்த அரசு பணி நிரந்தரப்படுத்த வேண்டும்.